Mr. Adi, are you ready? Yes, doctor. I'm ready. ஆதி, லாஸ்டா ஒரு தடவை கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இது ஓகேவா? இந்த ஆபரேஷன் முடிஞ்சா அவ்வளவுதான். உங்களால கடந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஞாபகத்துல அது எப்பவுமே வராது. ஓகேவா? இன்னொரு தடவை யோசிச்சு கூட சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரா நடக்கிற ஆபரேஷன். ஒரு தடவை பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். திருப்பி ஞாபகத்தை வர வைக்கவே முடியாது. இப்ப நீங்க வேணான்னு சொன்னாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். மாமா, நானும் உங்க மாவுல துணி கடை திறக்கணும். கொஞ்சம் வந்துட்டு போங்க. மாமா வாங்க. பா, அதான் இப்ப கூப்பிட்டாருல, வா போலாம். மாமா வாங்க, தயவு செஞ்சு. சரி மாப்பிள்ள வரேன். இப்போ மாப்பிள்ள கூப்பிட்டாரு. நான் வரேன். ஐயோ, தேங்க்யூ மாமா. வா போலாம், அப்பா கூட்டிட்டு வா. நீங்க ஏறுங்க. சரி மாப்பிள்ள ஏறுங்க. ஐயோ தரு, நீ எதுக்கு வர, என்னத்தை நினைச்சிட்டு வரன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? சத்தம் கம்முன்னு கொன்று அங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை காட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. சத்தியமா சொல்றேன், கொன்று ஒழுக்குமாறு. சரியா? சீக்கிரம் ஏறிட்டாரு. ஐயோ, நான் நீங்க ஏறிட்டீங்கன்னு நினைச்சேன். சாரிமா. ஏறுங்க. ஹலோ, சொல்லு. இல்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே நான் உனக்கு கால் பண்றேன். ஏம்மா, அப்பாவை உனக்கு முன்னாடியே பிடிச்சிருந்ததா இல்ல எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கல்யாணம் பண்ணது என்னவோ உனக்காக தான். ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி அப்படி பாக்குற? நல்லா நடிக்கிற. நான் என்னடி நடிக்கிறேன்? உனக்கு முன்னாடியே அப்பாவை பிடிக்கும் தானே? முன்னாடியே ஒரு சைட் அடிச்சதானே? போட்டனா பேச்சு பாரு. பேச்ச மாத்தாதம்மா. நீ முன்னாடில இருந்தே அப்பாவை லவ் பண்ணிட்டு தான் இருந்த. ஆனா காரணம் மட்டும் என்ன சொல்லுவ? அதுக்கு பேரு லவ்னு சொல்ல முடியாது.
ஆனா ஒரு பிடிப்பு இருந்துச்சு. பிடிப்புன்னா? அது அது ஒரு ஈர்ப்பிடி. இவர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்? இவரு நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவாரா? இவர் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுவாரா? நம்ம குழந்தைய இவர் குழந்தை மாதிரியே உண்மையாவே பார்த்துப்பாரா? இப்படி எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி அவரை பிடிக்கும். சரி, அப்பாவை நீ முதல்ல எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பேன்? அந்த முதல் நாள் அவர்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரப்போறாருன்னு தெரியாம பார்த்த நாள். அவர்தான் நம்ம வாழ்க்கையாவே இருக்க போறாருன்னு தெரியாம யாரோ ஒருத்தர மாதிரி அவரை பார்த்த நாள். என்னால எப்படி அந்த நாளை மறக்க முடியும்?